அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் நான் உருளையன்பேட்டையில் வேட்பாளராக நான் களம் இறங்கி விடப்பட்டாங்க. சின்மையாக நான் மக்களுக்காக பணி செய்யணுங்கிறதுக்காக நானும் தேர்தல் பணி செய்தேன். தேர்தல் பணி செய்தாலும் நான் சிறிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளியிருக்கிறேன். அந்த தோல்வியே எப்படி தோல்வினா, என்னையை பற்றி தவறான ஒரு பிரச்சாரத்தை பிரசுரித்து வீடு வீடாக லாஸ்டாக போட்டு வென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சார். அவர் இப்போ என்னடானா மறுபடியும் அதே ஒரு பாணியை எடுத்துக்கிறாரு. நான் வெளியூருக்காரன், கந்து வட்டிக்காரன், சொத்தை அபகரிக்கிறாங்க, திருவிகா ஸ்கூலுக்குள்ள இடத்த நான் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தவறான ஒரு கருத்துக்களை சொல்லி மக்களிடம் குழப்பி எனக்கிட்ட மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பார்த்து அவர் தேவையில்லாமல் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாரு. அந்த மாதிரி மக்கள் நீங்கள் எதையும் நீங்கள் நம்ப வேண்டியதில்லை. நான் கடந்த 5 வருஷமாக தோல்வியை தழுவினாலும் உங்களோட நல்லது கெட்டது துக்க நிகழ்ச்சி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தொகுதிக்கு சம்மந்தப்பட்ட போராட்டங்களில் எவ்வளவோ ஈடுபட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போராட்டங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இருக்கிறவங்க ரொம்ப ஒரு காழ்ப்புணர்ச்சியில் என்னை தவறாக மறுபடியும் பிரச்சாரம் இப்போ வாகனத்தில் பிரச்சாரம் பண்ணுறதும், மக்கள்கிட்ட போய் சொல்கிறதும், அவங்க மனைவியும் என்னை தவறான ஒரு இதில் சொல்கிறதும், இந்த மாதிரி தவறான வழியை எடுத்து ஜெயிக்கிறதுக்கு வழி பார்க்குறாங்க. அதுக்காக மக்களே நீங்கள் இந்த தவறான நிகழ்ச்சியை நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டாம். நான் உங்களோட இருக்கணும், உங்களோட நான் பயணிக்கணுங்கிறது தான். எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. தொகுதி மக்கள், உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் ஏதாவது ஒரு முறையில் பயனடையணும். நான் இப்போ சென்ற முறையில் நான் ஜெயிக்கலைனாலும் கூட நான் உங்களுக்கு எவ்வளவோ நான் என்னுடைய சொந்த பணத்தில் சொந்த நிதியில் செலவு பண்ணியிருப்பேன். இனிய இந்த முறையை நான் ஒரு நல்ல ஒரு உங்கள் சப்போர்ட்டில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்று மக்களுக்காகவே பாடுபடுவேன். எனக்காக வாழ்ந்தது போதும்ங்கிறதுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு என் குடும்பத்தை தவிர எனக்கு வேறு யாரும் சொந்த பந்தங்கள்லாம் இல்லை. எனக்கு நீங்கள் தான் மாமா மச்சான் சொந்தம். நான் ஏற்கனவே எல்லா தொகுதியிலையும் நான் சொன்னது பூரா எல்லாம் நீங்கள் தான் எனக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் வாழ்ந்து இப்படியே இப்போவும் வாழுவேன். அதே போல் திருவிகாஸ் பள்ளிக்கு உள்ள இடம்னு சொன்னாங்க. அதில் ஏற்கனவே இந்த மக்களுக்கு தெரியும் ஏற்கனவே என்னென்ன பில்டிங் இருந்துச்சு, யார் யார் பிஸ்னஸ் பண்ணாங்க அந்த இடத்துல. எல்லாரும் வாங்கின மாதிரி நானும் வாங்கி காட்டினேன். அது கோர்ட்டில் வழக்கு இது யாருடைய இடம் என்னங்கிறது கோர்ட்டில் வழக்கு இருக்குது. இது தனியாருடைய இடம். எனக்கு நான் ஆர்டரும் வாங்கி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே ஒரு மீட்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன், மக்களுக்காக நான் கொடுத்துட்றேன், எனக்கு வேண்டாம், மக்களுக்குள்ள இடம் மக்களுக்காக கொடுத்துட்றேன். ஒரு திருவிகா ஸ்கூல் கட்டுறது பிபி அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கான வழி எது அப்படிங்கிறது அந்த அப்ரூவ்லேயே இருக்குது. இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது தேவையில்லாமல் என்னுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாரு. இதே குறை சொல்கிறதா அடுத்தவங்களை பற்றி தவறான பிரச்சாரத்தை பண்ணி தான் ஜெயிக்கணுங்கிற முடிவில் அவர் இருக்கிறாரு. அந்த மக்கள்கிட்ட இந்த வாட்டி எடுபடாது. மக்களே, நீங்கள் எனக்கு இந்த முறை அதிக வாக்கில் ஜெயிக்கணும். இந்த பொய் பிரச்சாரம் அது தப்புங்கிறத உங்களுடைய வாக்கில் தான் எனக்கு இருக்குது. உங்களுக்காக நான் வாழணும்னு இருக்கும்போது எனக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் உருளையன்பேட்டை வேட்பாளராக நான் களமிறங்கியுள்ளேன். எனக்கு நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் நம்பர் 2 வாக்களிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்.